கொடா கொடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி 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 அப்பா. கிருபையாக எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்த இந்த அருமையான ஜெப கூடுகையப்பா. இந்த வருட தொடக்கத்துல சுவாமி நம்மளுடைய பாதத்துல வந்து நோக்கி பார்க்க எவ்வளவு எங்களுக்கு அருமையான ஆண்டவரே ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறீங்க. இந்த 6 மணி நேரம் வரும்போது உங்களுடைய பாதத்துல நாங்கள் இருக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. இதை நடத்துகிற அருமையான சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உடைய பரிசுத்த பிரசனத்துக்காக ஏங்கி நிற்கிறோம். ஆண்டவரே நீர் வந்து எங்களை ஆசீர்வதித்து இதை வழி நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நீர் வாக்களித்த தேவன், வாக்கு மாறாத தேவன், 2, 3 பேர் கூடி இருக்கிறத நான் வந்து தங்குவேன் என்று வாக்களித்த தேவன் அப்பா. நீர் இந்த நேரத்துல எங்களுடைய பரிசுத்த பிரசனத்தை வைத்தரும். ஆண்டவரே நீர் உமக்கு வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி ஆண்டவரே. மனிதனை படைத்து அனைத்தையும் கொடுத்து வாழ்ந்து சுகித்திருக்க செய்த தேவனப்பா. இதோ உண்மையில் நாங்கள் விசுவாசம் வைத்தவர்களாக மன மகிழ்ச்சியுடன் உங்களுடைய பாதத்துல வந்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் நிறைவாக தாங்க ஆண்டவரே. முதலாவது இந்த ஆண்டின் தொடக்கத்துல எங்களுக்கு அருமையான வார்த்தைகள் மூலமாக பேசுனீங்க ஆண்டவரே. எங்களுக்கு சரியான அழைப்பு கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. மோசஸ் டு ஜாஷ்வான்னு சொல்லி மோசே யோசுவாக்கு சொன்ன காரியம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே உனக்கு முன்பே போவார், உன்னோடு இருப்பார், அவர் உன் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம் என்ற சத்திய வசனத்தை அருமையான சகோதரன் மூலமாக கொடுத்தீங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம். அடுத்ததாக சகோதரன் டேனியல் அவர்கள் மூலமாக ஆண்டவரை அழைக்கப்பட்டோம் சுவாமி. காத்திர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை அழைத்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று எங்களை உற்சாகப்படுத்திருக்கிறீங்க. இப்போது இந்த நாளிலே புதிய தானியம் என்ற பேர்ல அருமையான சகோதரி ஹேமா அவர்களுக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆயுதத்தோடு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய ஊழியங்களுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களுக்கு ஏற்ற சத்தியத்தை நாங்கள் பெற்றவர்களாக, எங்கள் மனதில் பதித்தவர்களாக, அதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. அந்த உங்களிடத்துல நம்முடைய விசேஷ ஆசீர்வாதத்தை நிறைவாக இந்த கூடுகை முழுவதும் தாங்க. எந்த தடையும் இல்லாம சாத்தானை முறியடித்த தேவன் அப்பா, வெற்றி சிறந்த தேவன் நீர். எங்களோடு உங்களுடைய பரிசுத்த பிரசனத்தை வைத்து ஆசீர்வதித்து தாங்க. இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியத்துக்கு ஏற்ற விதமான ஒரு பாடலை சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் பாடுவார்கள். சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு. ஏசு கிறிஸ்து. பாட்டு வரல. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசு பெரியவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசு பெரியவரே, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு. புதிய இதயம் தந்திடுவார், பழையவை எல்லாம் ஒழித்திடுவார். புதிய இருதயம் தந்திடுவார், பழையவை எல்லாம் ஒழித்திடுவார். புதிய ஆவியை பொழிந்திடுவார், சகல சத்தியத்திலும் நடத்திடுவார். புதிய ஆவியை பொழிந்திடுவார், சகல சத்தியத்திலும் நடத்திடுவார். சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசு பெரியவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்
இயேசு பெரியவரே, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, புதிய காரியம் செய்திடுவார், புதிய வழியும் திறந்திடுவார், புதிய காரியம் செய்திடுவார், புதிய வழியும் திறந்திடுவார். முந்தின தோல்வியை நினைக்க வேண்டாம், சகலத்திலும் வெற்றி தந்திடுவார். முந்தின தோல்வியை நினைக்க வேண்டாம், சகலத்திலும் வெற்றி தந்திடுவார். சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசு பெரியவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசு பெரியவரே, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு, சகலத்தையும் புதிதாக்குவாரேசு. ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையான பாடலை பாடிய சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளை விசேஷமாக எல்லாம் புதிதாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளை கூட ஒரு சிறப்பு வேத வேத பகுதியை வாசிக்கும்படியாக அருமையான சகோதரி அருமையான சகோதரி ரதிமுத்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஒரு கையால் இயங்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கையில வந்து ஃப்ராக்சர் ஆகி இப்போதான் அந்த கட்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் கூட அவர்கள் நான் வேத வாசிப்பேன் சொல்லி சொன்னார்கள். அவ்விதமாக வாசிக்கும்படியாக அவர்களை அழைக்கிறேன். ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9 முதல் 12ஆம் வசனம் வரை. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பது இல்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையான வார்த்தைகள். ஆனால் இந்த புதிய தியானம் என்று சொன்ன பொழுது அநேகர் நான் கேட்டு பார்த்தேன். இந்த புதிய தியானம் எப்படிங்க சொல்றது, எப்படிங்க பேசுறது சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி கடிச்சாங்க. அதே நேரத்தில் அதுக்கு அதுக்குரிய பாட்டு கூட சகோதரி மேரி சாம்சனுக்கு அதுக்குரிய பாட்டு கூட கிடைக்க மாட்டேன். புதிய தியானம்ன்ற ஒரு பாட்டு கிடைக்குமா சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் கூட இன்னைக்கு ஒரு நல்ல அருமையான பாடலை பாடினாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட இந்த இந்த கஷ்டமான ஒரு பகுதியை வந்து நமக்காக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரே நபர் சகோதரி ஹேமா அவர் தான் என்று அறிந்து அவர் கையில கொடுத்தேன். அவர்கள் எந்த மறுப்பும் சொல்லாமல் உடனே ஒப்புக்கொண்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது கூட அவர்கள் நம்மோடு கூட அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise Lord. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் புதிய தானியத்தினால் உண்டாகுகிற நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில இந்த 26ஆம் ஆண்டில கொடுத்து உங்களை நிரம்பி வழிய செய்ய போகிறார். ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இந்த 2026ஆம் ஆண்டுல நம்மை புது பலத்தினால் இடைக்கட்டின தேவன் இந்த நாளில் புதிய தானியம் என்ற நன்மையினால் நம்மை நிரப்பி அவர் வழிய செய்ய போகிறார். நம் நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை ஆரம்பித்துட்டு நான் இந்த காரியத்துக்குள்ள கடந்து செல்ல விருப்பப்படுகிறேன். தேவனாகிய கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தை கடந்து வரும்போது எப்படி தியானிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு குழப்படியான சூழ்நிலை இருந்த போதிலும் என் தேவன் நீர் ஆண்டவரே எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படி ஆண்டவரே இந்த வார்த்தைகளை
ப்ரிப்பேர் பண்ண நீங்க உதவி செய்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க ஞானம்ப்பா, உங்க கிருபை, உங்க வார்த்தை, நீங்க பேசுங்க. நீங்க சொன்னதை கேட்பதற்கு நாங்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனே, நீர் பேசுவதற்காக உமக்கு நன்றி. துதிக்க நம்ம எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி விலக்குவீர்கள். புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி விலக்குவீர்கள். வேதாகமத்துல தானியம் என்றால் அது எதை குறிக்கிறது என்று ஆராய்ச்சி பண்ணின போது ஒரு சில வார்த்தைகளை தேவன் காட்டினார். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக கொடுத்து வானத்தின் தானியத்தை ஆகாரமாக கொடுத்தேன். மன்னாவை வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை ஆகாரமாக கொடுத்தேன். அப்ப தானியம் ஆகாரத்தை குறிக்கிறது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தானியம் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். சோ தானியம் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக காணப்படுகிறது, கருவியாக காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நெகேமியா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தானியம் காணிக்கை தசம பாகங்களை குறித்து சொல்லப்படுகிறது. யூதர் எல்லாரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளில் தசம பாகமாக கொண்டு வந்தார்கள். அப்போ தானியம் ஆகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தானியம் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக காணப்படுகிறது. தானியம் காணிக்கைக்கும் தசம பாகங்களை செலுத்துவதற்கும் அது உரியதாக காணப்படுகிறது. இந்த தானியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், உபாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நீ உன் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுகிறார். சோ தானியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுகிறார். அதாவது மழையை வருஷிக்க பண்ணி பூமியின் விளைச்சலை பெற்றுக்கொள்ள செய்கிறார். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 65:9 தேவரீர் பூமியை விசாரித்து தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்கி தானியத்தை விளைவிக்கிறீர். தேவன் தான் தானியத்தை விளைய செய்கிறார். அவரிடத்திலிருந்து இந்த தானியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் உழுது விளைய செய்தாலும், பவுல் நட்டினான், அப்பலோ நீர்ப்பாய்ச்சினான், விளைய செய்கிறவரோ தேவன். ஆகவே இந்த தானியத்தை விளைய செய்கிறவர் தேவன். பெற்றுக்கொள்வது அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற எல்லாமே எப்படிப்பட்டதுதான்? ஆசீர்வாதம் நிறைந்ததாக காணப்படுகிறது. அவர் ஏற்ற காலத்தில் முன்மாரி மழையையும் பின்மாரி மழையையும் பொழிய செய்து பூமியை செழிப்பாக்கி தானியத்தை விளைய செய்து நாம் பெற்றுக்கொள்ள கிருபை தருகிறார். இதனால நாம் பெறுகிற நன்மைகள், இந்த தானியத்தினால் நாம் பெறுகிற நன்மைகள் என்ன என்று பார்ப்போமானால், யோவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். தானியத்தினால் நாம் திருப்தியாவோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு சகரியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, தானியம் வாலிபரையும் திராட்சரசம் கன்னிகையையும் வளர்க்கும். தானியத்தினால திருப்தி அடை செய்கிறார். தானியம் நாம் உணவாய் எடுத்துக்கொள்ளும் போது நமக்குள்ளாக ஒரு வளர்ச்சி காணப்படுகிறது. அது வாலிபர்களை வளர செய்கிறது என்று சொல்லி இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவே நன்மைகள் என்று பார்க்கும்போது நம்மை திருப்தி அடைய செய்கிறது தானியம், நம்மை வளர செய்கிறது தானியம். இந்த தானியத்தை இந்த ஆண்டுல தேவன் நமக்கு அதிகமாய் கொடுக்க அவர் ஆசையாய் காணப்படுகிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம்
இந்த 10ஆம் வசனத்துல சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை, அதாவது புதிய தானியத்தினால் ஆகிய ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டுல நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல முந்தின வார்த்தைகளை நாம் சற்று கண்ணோக்கி பார்ப்போமானால் அந்த வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. நாம் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்களை குறித்து அது பேசுகிறது. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தானியத்தினால் புதிய தானியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனைகளை விட்டு விலக வேண்டும். விக்கிரக ஆராதனை என்று நினைக்கும் போது பொருளாசை, அதுதான் பெரிய விக்கிரக ஆராதனை. நமக்கு அந்த ஆசை அதிகரிக்க அதிகரிக்க இன்னும் தேவை இன்னும் தேவை அப்படிங்கிற அந்த ஆசையை விட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். ஓய்வு நாட்களை பயபக்தியாய் அனுசரிக்க வேண்டும். அப்ப நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஆலயத்தின் நன்மையினால திருப்தி ஆகும். அது மாத்திரமல்ல, ஆலயத்திற்கு அதிகாலையிலே அதிக இருட்டோடு தேவனிடத்துக்கு கடந்து சென்ற மோசையை போல ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக மலைக்கு அதிகாலையில கடந்து சென்றது போல ஆலய ஆராதனை தொடங்குவதற்கு முன்பாகவே நாம் பயபக்தியுடன் ஜெபத்தோடு ஆயத்தப்பட்டவர்களாய் ஆலயத்திற்கு கடந்து செல்லும் போது நிச்சயமாகவே ஆலயத்தை குறித்த ஒரு பயபக்தி நமக்குள்ளாக காணப்படும். ஆலயத்தின் நன்மையினால் நாம் திருப்தியாக்கப்படுவோம். அடுத்தபடியாக அவர் கட்டளைகளின்படி நடந்து, நம்ம கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தேவனுடைய கட்டளைகளை ஒவ்வொன்றாய் நாம் தியானித்தோம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகள் ஒன்றுமே பாரமானவைகள் அல்ல. அவைகள் எல்லாம் மிகவும் அன்பு நிமித்தமாய் கொடுக்கப்பட்ட கட்டளைகள். அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏற்ற காலத்துல ஆசீர்வாதமான மழையை பொழிய பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் எத்தனை காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடப்பதை நம்ம இடத்துல விரும்புகிறார். அப்போ இப்படி இந்த 5 காரியங்களையும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் ஆசரித்து அவர் கட்டளைகளின்படி நடந்து அவர் கற்பனைகளுக்கு கை கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில அவர் என்னென்ன நன்மைகளை எல்லாம் தருகிறார் என்று பார்ப்போமானால் அது புதிய தானியத்தினால் வருகிற நன்மைகளாய் காணப்படுகிறது. ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழை பொழிய பண்ணுவார். அப்போ ஏற்ற காலத்துல நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியம் அதினது கர்த்தர் எல்லாவற்றையும் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஏற்ற காலத்தில் நன்மையை தருகிற தேவன், ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பொழிய பண்ணி நம்முடைய தானியங்களை விளைய செய்கிறார். பழைய தானியங்கள் ஒதுக்கப்படும்படியாக அவைகளின் நிறைவை பார்த்த நாம் இன்னும் புதியதற்குள் கடந்து செல்லும்படியாக புதிய தானியத்தாலாகிய நன்மையினால் நம்மை நிரப்புவார். அது மாத்திரமல்ல, பூமி தன் பலனை தரும். பலன் என்று நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நம்ம இந்த நாட்கள்ல எல்லாரும் பயிரிடுகிற தொழிலை நம்ம செய்யல. ஆனா நமக்கு என்று ஒரு வேலை ஸ்தலங்கள் இருக்கிறது. நம்ம அதுல வேலைகள் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப பூமி தன் பலனை தரும் என்றால் நம்முடைய வேலை ஸ்தலத்துல புதிய நன்மைகளினால் இந்த ஆண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? நிரப்பப்பட போகிறோம். வெளியின் மரங்கள் கனி கொடுக்கும். நம்ம வெளியில மரங்கள் வெளியின் விருட்சங்கள்ல இருந்து கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம் செய்கிற வேலை ஸ்தலத்துல நமக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்முடைய கையின் பிரயாசத்திற்கு நிச்சயமாகவே கர்த்தர் பதிலை தருகிறார். பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையின்படி வெளியின் விருட்சங்கள் தானாகவே பலன் கொடுப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல நமக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று திறக்கப்படும். அது மாத்திரமல்ல, நாம் திருப்தியாய் நிமித்தம் நாம் திருப்தியாய் சாப்பிடுவோம். திருப்தியாக சாப்பிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல சொல்கிறது. அப்ப திருப்தியாய் நாம் சாப்பிடும்படியாக காணப்பட வேண்டுமானால் நமக்குள்ளாக ஒரு நல்ல ஹெல்தி பாடி இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நமக்குள்ள குறைவுகள் இருக்கக்கூடாது. குறைவுகள் இருந்தா நம்மளால திருப்தியா சாப்பிட முடியாது. எந்த ஒரு காரியத்தை நம்ம அனுபவிக்க வேண்டுமானால் நமக்குள்ள ஒரு நிறைவான வாழ்வு காணப்பட வேண்டும். ஜோயல் 2:26 இப்படியாய் வாசிக்கிறோம். திருப்தியாக சாப்பிட்டு அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். அப்ப நம்ம திருப்தியாய் சாப்பிடும் போது நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நாம் நம்முடைய வாயினால் துதிப்போம். அப்படி துதிக்கும் போது நிச்சயமாகவே துதி எடுத்தால் எல்லா சத்துருவும் ஓடி போவான். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க போதுமானவராய் காணப்படுகிறார். நம்முடைய சத்துருக்கள்
துரத்தப்படுவார்கள் என்று அந்த வசனத்துல வாசிக்கிறோம். நம்முடைய சத்துருக்கள் நம்ம நினைக்கலாம், நமக்கு யாரு பகஞ்சன், நம்ம யார்கிட்ட போய் சண்டை போட்டோம் அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். இல்ல, நம்முடைய சத்துருக்கள் நமக்கு, நம்முடைய சரீரத்துக்கு சத்ருவாய் காணப்படுகிற வியாதி, நமக்கு எதிராய் காணப்படுகிற கடன் பிரச்சனைகள், பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர் துரத்தி போடுவேன் என்று சொல்லுகிறார். சத்ருவை நாமே துரத்தும்படியாக துதி எடுத்தால் சாத்தான் ஓடி போவான். அப்ப நாம துதிக்க 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 அந்த வசனத்துல பாருங்களேன், நம்முடைய பிரயாசத்திற்கு பலன் உண்டு, திருப்தியாக சாப்பிடுவீங்க. திருப்தியா சாப்பிட்டா அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நம்ம துதிப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில சத்ருவாய் காணப்படுகிற எல்லா சத்துருக்களும் நம் துதிக்க துதிக்க அவன் நம்மை விட்டு விலகி ஓடி போவான். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நம்முடைய தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடுவார். நம்முடைய தேசம் என்று சொல்லும் போது நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்துதான் தேசம் உருவாக்கப்படுகிறது. நம்முடைய குடும்பங்கள்ல சமாதானம், இண்டிவிஜுவலா நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமாதானத்தினால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிற தேவன். அதுதான் புது தானியத்தின் ஆசீர்வாதம். அந்த சமாதானத்தின் நிறைவு நமக்குள்ளாக பொங்கி பொங்கி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா சத்துருக்களும் துரத்தப்பட்டு தேவன் நம்மையில கண்ணோக்கமாய் இருப்பார் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அவர் கண்ணோக்கமாய் இருப்பது மாத்திரம் இல்லாதபடிக்கு, அந்த 9ஆம் வசனம் இன்னைக்கு நம்ம பாடத்துல வாசித்தோமே, அந்த வசனம் எப்படி சொல்கிறது? தேவன் நம்மை கண்ணோக்கமாய் இருந்து நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். அப்போ அவர் நம் மீது அவருடைய கண்கள், அவருடைய பார்வைக்கு கீழே நம்ம கடந்து வரும்போது என்ன செய்வார்? நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். புதிய தானியத்தின் ஆசீர்வாதம், புதிய பெருக்கத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் தர வல்லவராய் காணப்படுகிறார். நம்மை பலுகி பெருகி அவருக்கென்று சாட்சியாய், அவருடைய நாமத்திற்கு கீர்த்தியாய், புகழ்ச்சியாய், மகிழ்ச்சியாய் அவர் நம்மை மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவர் நம்ம கண்ணோக்கமாய் இருப்பதினால் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம 2025ஆம் ஆண்டுல என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம கஷ்டத்தோடு கூட கடந்து சென்றோமோ, நம்ம என்ன காரியத்துல பழைய தானியத்தையே, பழைய நோய், பழைய காரியங்கள் எல்லாத்திலையும் நம்ம எப்படி இருந்தோமோ அதை எல்லாவற்றையும் நாம் விட்டு விட்டு புதிதான தானியத்தினால், புதிய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட என் தேவன் நமக்கு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதற்காக இடம் உண்டாகும்படி நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அந்த புதிய தானியத்தினால் வருகிற நன்மைகளை நாம் அனுபவிக்கும்படியாக இடம் உண்டாகும்படி பழைய காரியங்களை நம்மை விட்டு விலக்க ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நினைக்கிறோம், நிறைய நேரங்கள்ல நிறைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. மாதமானால் நம்மை தேடி வருமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட நமக்குள்ளாக அந்த பழைய சுபாவங்களை, பழைய காரியங்களை விட்டு விலக்க மனமில்லாதவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே அன்பான தேவ ஜனமே, இந்த நாள்ல தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு ஒரு சின்ன பொருளா காணப்படலாம், ஒரு உடைந்து போன ஒரு பொருளா கூட காணப்படலாம். ஆனா அந்த பொருளை கூட நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்காதபடிக்கு புதிய பொருளை நம்ம நமக்கு வேண்டும் என்று வாங்கி வைத்துக் கொள்ளுவோம். எத்தனை வீட்டுல நம்ம ஒரு சின்ன ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. நம்ம என்ன செஞ்சிடும், பழைய குக்கர் எல்லாம் இது யூஸ் இல்லை, இதோட கேஸ்கட் போயிடுச்சு, இப்ப நல்லா எவர்சில் ஒரு குக்கர் வருதுன்னு சொல்லி நம்ம குக்கர் எல்லாம் வாங்கிடுறோம். ஆனா இன்னும் அந்த பழைய குக்கரை என்ன செஞ்சிருக்கோம், நம்ம வீட்டிலேயே வைத்து அதுவும் ஒரு இடத்தை பிடித்து கொண்டு இருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு பழையது என்று சொல்லி நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ, நம்ம எதுவும் யூஸ் பண்ணாத காரியங்களை, பழையவைகள் வரும்போது, புதியவைகள் வரும்போது, பழையவைகள் எல்லாவற்றையும் நம்ம வீட்டை விட்டு நம்ம விலக்கி போடும்போது இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டுல தேவன் நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு செழிப்பை உண்டாக்கும், நம்முடைய வாழ்க்கையில விளைச்சல் மிகுதியாகும், நம்முடைய வருமானம் மிகுதியாய் பெருகப்படும். அப்படி புதிய தானியத்தினால் வருகிற நன்மையை நாம் அனுபவிக்கும்படியாக பழையது எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலக்கி விட்டு நாம் எப்போதும் நிறைவுள்ள தேவனை நமக்குள்ளாக கொண்டு அவருடைய பாதையில நடக்கும்போது நிச்சயமாகவே அவர் நம் நடுவில் வாசம் செய்து நம்முடைய தேவனாய் இருப்பார். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு குறைவும் காணப்படாது. ஆகவே நமக்கு அவர் கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் நாம் அப்படியே பின்பற்றி அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போதுமானவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை
நான் வாசிக்கும் போது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 6ஆம் வருஷத்தில் அந்த வசனம் எப்படியாய் தொடங்குகிறது. 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு நம்ம எல்லாருக்கும். இந்த 26ஆம் வருஷத்துல உன்னை என் நன்மையினால் நான் திருப்தியாக்குவேன். பழைய காரியங்கள், பழைய குறைவுகள், பழைய உபத்திரவங்கள், பழைய கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் விலக்கி போட்டு என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் புதியன செய்ய அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். அது என்ன செய்யுமா? அது உங்களுக்கு 3 வருஷத்து பலனை தரும். நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த புதிய நன்மைகள். இந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். ஜோயல் 25:21. நான் 6ஆம் வருஷத்தில், அதை நான் 26ஆம் வருஷத்துல நான் எடுத்துக்கிட்டேன். 26ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணி அது உங்களுக்கு 3 வருஷத்து பலனை தரும். ஆகவே இந்த நாள்ல இருந்து 3 வருஷத்துக்கான பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பழையவைகள் எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கிவிட்டு புதிய காரியத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லும் போது எந்த குறைவுகள் 25ஆம் ஆண்டுல என்னென்ன குறைவுகள் என்னென்ன காரியங்கள் நம்ம ஏக்கத்தோடு காத்திருந்தோமோ அத்தனை காரியத்திலும் அவர் அவருடைய நன்மையினால் நம்மை திருப்தியாக்க போதுமானவராய் காணப்படுகிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தா போதும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தா போதும், பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை விட்டு விலக்குனா போதும். சின்ன சின்ன காரியங்களை தான் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எதுவுமே பெரிய பெரிய காரியங்களை நம்ம செய்ய சொல்லல. பொருளாசைங்கிற விக்கிரக ஆராதனையை விட்டு நீ விலகிரு. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆலயத்துக்கு, என்னுடைய ஆலயத்துக்கு நேரப்பட எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, ஆலயத்துக்குன்னா அந்த ஆலயத்துக்கு நம்ம கடந்து செல்லும் போது ஆலயத்தின் வாயில் படியில நம்ம கடந்து செல்லும் போது ஆலயம் தொடங்கும் என்பதற்காக நம்ம முன்னால செல்லணுங்கிறதுக்காக எங்களை ஊக்குவிக்கும்படியாக இப்படி சொல்வது உண்டு. ஆலயத்தின் வாசற்படியில நின்று ஆண்டவர் வருகிற ஒவ்வொருவருடைய தலையின் மீது கை வைத்து ஆசீர்வதித்து உள்ள அனுப்புவார். எப்ப ஆலயத்துல கொயர் அந்த கொயர் பிளேஸ் எடுத்து அவங்க துதிக்க ஆரம்பிச்சிடறாங்களோ அந்த நேரத்துல துதிகளுக்கு மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன், உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன் துதிகளுக்கு மத்தியில வாசம் பண்ணுகிறவர். அவர் துதி இடத்துக்கு போய் நின்றுவார். அப்ப அவர் நினைத்து பார்ப்பாரா, என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு நன்மைகள் கேட்டேன், எவ்வளவு நன்மைகளை கொடுத்தேன், ஆனா என் பிள்ளை எனக்கு என்னுடைய சமூகத்துக்கு லேட்டா வராளே, என்னை குறித்து இன்னும் அவ அக்கறை இல்லாதவளா காணப்படுறாளேன்னு சொல்லி தேவன் துக்கப்படுகிற விதத்துல நம்ம நடக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் தேவனுக்கு ஏற்ற பயபக்தி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கீழ்ப்படியணும், வார்த்தை பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை விட்டு விலகிடணும், தேவ பக்தியோட ஆலய ஆராதனைக்கு கடந்து செல்லணும், அவருடைய கட்டளைகளின்படி நடக்கணும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவருடைய கற்பனைகள் ஒன்றுமே பாரமானவைகள் அல்ல. எல்லாம் நம்ம கை கொள்ளக்கூடிய கற்பனைகள் தான். அந்த கற்பனைகளுக்கு வேதாகமத்துல 613 கற்பனைகள் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு தேவதாசன் சொன்னதை நான் கேட்டேன். அப்ப அந்த கற்பனைகளுக்கு லேவியராகமம் முழுவதும் அநேக கட்டளைகளும் கற்பனைகளும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு வாக்கு கொடுத்த இந்த புதிய ஆண்டுல எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனா உன்மேல் தேவன் உதிப்பார், அவருடைய மகிமை உன்னை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தேசத்துல நடக்கிற காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்களாய் காணப்பட்டாலும் நமக்குள்ளாக இருக்கிற தேவன், புதிய தானியத்தின் அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பின தேவன், நாம் நிரம்பி வழியும்படியாக நம்முடைய வாழ்க்கையில புதிதான நன்மைகளை கொடுத்து அவர் நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமானதை செய்து நாம் சுதந்திரிக்க வேண்டியதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுப்பாராக. சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். சூழ்நிலைகள் தாலை கீழாக கடந்து சென்றாலும் கூட சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு காற்றையும் கடலையும் அதட்டி அவர் நமக்கு வழியை உண்டாக்கி தேசத்துல சமாதானத்தை கட்டளையிட்டு நம்முடைய வாழ்க்கையில பலுகவும் பெருகவும் பண்ணி புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை ஒழித்து போட்டு விலக்கி விட்டு புதிய ஆசீர்வாதத்திற்குள் கடந்து செல்லும்படியாக அதை சுதந்திரிக்கும்படியாக இன்று நம்மை அழைக்கிறார். நம்ம அவருடைய அழைப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளின் சாயங்கால நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வார்த்தையை விளக்கும்படியான ஒரு கிருபையை நீங்க கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா.
இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த புதிய தானியத்தினால் ஆகிய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக தெய்வ ஆவியானுடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கடந்து வருவதாக 25ஆம் ஆண்டின் பழைய நினைவுகள் ஆண்டவரே, பழைய குறைவுகள் ஆண்டவரே, பழைய பிரச்சனைகள், பழைய எதிர்ப்புகள், பழைய திண்டாட்டமான சூழ்நிலைகள், பழைய நோய்கள் நொடிகள் எல்லாவற்றிற்கும் நம்மை விலக்கி போட்டு புதிய ஆசீர்வாதத்தினால் பலுகவும் பெருகவும் பண்ணி நம்மை செழிப்பாக்கி நம்மை திருப்தியாக்கி நன்மையினால் நம்மை முடிசூட்டுகிற தேவன் அவருடைய கரத்துல அப்பா நாங்க ஒவ்வொருவரும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்க இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அப்படியே கடந்து செல்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில அதை கடைபிடித்த ஆண்டவரே, ஆண்டவரே ஜோயல் 2:26 சொன்னது போல தகப்பனே உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிற தேவனே, நாங்கள் உண்மையான இருதயத்தோடு துதிக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய பலத்தினால் இடைக்கட்டின தேவன் புதிய தானியத்தினால் எங்களை திருப்தியாக்கி வழி நடத்துவதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அநேக புதிய புதிய ஆசீர்வாதங்களை இந்த மாதத்துல எங்களுக்கு என்று நீங்க வைத்திருக்கீங்க. அதை நாங்கள் உரிமை பாராட்டி சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா நீங்க தகப்பனே ஐயா இந்த தருணத்தை கொடுத்த முடியும் பிள்ளைகளை ஆண்டவரே புதிய தானியத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக, புதிய கிருபைகளை கொடுப்பீராக, இன்னும் புதிய திட்டங்களையும் புதிய ஆண்டவரை புதிய 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 டெக்னிக்ஸையும் ஆண்டவரை இந்த ஊழியத்துல கடைபிடித்த ஆண்டவரை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட கர்த்தர் கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மழை ஆண்டவரை இடம் கொள்ளாமற் போக மட்டுமாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம் இந்த 26ஆம் ஆண்டுல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபைகளுக்குள்ளாக எங்கள் ஆண்டவரை நீங்க சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிய அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் துதிக நம்ம எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த புதிய தானியம்னு சொல்லும் பொழுது நானே யோசித்து பார்த்தேன், எப்படி இந்த செய்தியை கொடுப்பாங்க. நான் கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்திருக்காங்க கட்டாயமாக, அது ரொம்ப பிரமாணம் நினைச்சதுக்கு அதிகமாகவே அவர்கள் இந்த செய்தியை நம்மளுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை கூட நான் சில சாட்சிகள் சொல்லலாம், ஆனால் அது இப்போ இல்லை, ஒரு ஜெபம் நடக்க போகுது, அந்த டைமில் இவனை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த அருமையான செய்தி கொடுத்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக, ஊழியர்கள் ஆசீர்வதிப்பதாக. ரொம்ப அருமையான ஊழியர்கள் பண்றாங்க அவங்க. அது எஸ்பெஷலி சொல்ல போனா அந்த வார்த்தைகள், இந்த வார்த்தை என்ற தானியம் கொண்டு வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை இந்த ஆண்டில புதிதாக வெளிப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். புதிய தானியத்தின் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். இந்த புதிய தானியத்தின் மூலமாகவே, அந்த புதிய வார்த்தை மூலமாகவே, புதிய அப்பத்தின் மூலமாகவே அவர்கள் மற்றவர்களை போஷிக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். கூட நம்ம ஜெபங்களுக்கு செல்ல போகிறோம். இன்றைக்கு ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கும் நாளாக இருக்கிறது. ஆகையால் நம்ம நாளில் 5 குடும்பங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன். அந்த 5 குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். நான் முதலாவதாக சகோதரி ஜெரி ஜோசனுடைய குடும்பத்திற்காக, சகோதரி ஹேமா அவருடைய குடும்பத்திற்காக, சகோதரி வரதராஜ் அவருடைய குடும்பத்திற்காக, சகோதரி ஜூலியட் சாந்தினி அவருடைய குடும்பத்திற்காக, சகோதரி மாலதி முத்துராஜ் அவருடைய குடும்பத்திற்காக நான் ஜெபம் பண்ண போறோம். ஆகையால் இந்த வேலை கூட நம்ம ஜெபத்துக்கு ஆயத்தமாகும். முதலாவது குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா, எனக்கு ஒரு சின்ன சாட்சி இருக்க சொல்லிடட்டா? சரி சொல்லுங்க சிஸ்டர். ஒரே 2 minutes தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய மகனும் அவனுடைய குடும்பமும் கனடா தேசத்துல நயகரா நீர்வீழ்ச்சிக்கு கடந்து சென்று அவங்க திரும்பி வர்ற வழியில கார்ல வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஈவினிங் டைம், அந்த நேரத்துல அவங்க காரை இன்னொரு கார் ஃபாலோ பண்ணியிருக்கு. இப்ப ஃபாலோ பண்ண உடனே அந்த கார்ல உள்ள மனுஷெல்லாம் கொஞ்சம் ஹெஃப்டியா இருந்திருக்கா, ரியர் வியூல பாத்துருப்பாங்கல்ல. அப்போ அவன் இவங்க கொஞ்சம் வேகமா
கார் ஃபாலோ பண்ணதுன்னு உடனே இவங்க கொஞ்சம் வேகமா அந்த காரை ஓட்ட ஆரம்பிச்சிருக்கான் என் பையன். அந்த காரை ஓட்டி வேகமா இதுங்கும்போது அந்த காரும் இவங்களை வேகமாவே ஃபாலோ பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னா, இவன் பர்டிகுலரா ஒரு டைம்ல நம்ம காரை ஓட்ட வேண்டாம் நின்னுருவோம், என்ன நடந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டான். அந்த கார்ல இருந்து 6 அடி 5 இன்ச் உள்ள 5 சென்டிமீட்டர் உள்ள ஒரு மனுஷன் இறங்கி வந்திருக்கான். இறங்கி வந்து ரொம்ப பெரிய கனமான ஒரு மனிதன். அவன் இறங்கி வந்து கையில கன் வைத்திருந்திருக்கான். அவன் இறங்கி கீழே வந்து என்ன செஞ்சிருக்கான், இவங்க காருக்கு பின்னால என்னுடைய பையன் கால் அண்ட் டு மீ ஐ வில் ஆன்சர் அந்த வார்த்தையை அவன் என்ன செஞ்சிருக்கான், ஸ்டிக்கர் ஒட்டி இருந்திருக்கான். அதை பார்த்துட்டு அந்த கன் அது மேல வச்சுட்டு அந்த கார்ல அந்த இதை மட்டும் ஒய் பிரதர் இதை நீர் ஏன் இப்படி பண்ணினீங்க, ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப அழுதுருக்கான். அப்ப அழும்போது அவன் பெரிய மனுஷன், இவன் நம்மளை ஷூட் பண்ண போறான்னு நினைச்சு பயந்துட்டு இருந்த இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில அவன் நம்மளை பார்த்து அழுறானே அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு எல்லாம் ஒரு திகைப்பா காணப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல அவன் சொல்லியிருக்கான், நான் வந்து இந்த வார்த்தை வந்து என்ன, நான் ஒரு கேங்ஸ்டர், இவ்வளவு நாள் ஜெயில இருந்தேன், ஒரு கேம்பிளிங்ல எல்லா பணத்தையும் $13,000 எவ்வளவு பணத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். அவன் என்ன எவன் ஜெயித்தானோ அவனை சுட்டு கொண்டுறணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோட தான் நான் வந்து என்ன செஞ்சேன், இந்த கன்னோட நான் கடந்து போனேன். ஆனா உங்க கார் பின்னால எழுதின அந்த ஸ்டிக்கர் என்ன மூவ் பண்ண விடல. அதனால நான் உங்களை எப்படியாவது சேஸ் பண்ணி நான் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் உங்க பின்னாடி நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிறு பிள்ளைய போல அழுது, அவ்வளோ பெரிய மனிதன். அப்ப என் பையன் அந்த பையன் அவருடைய தோள் மேல கை வைத்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னானா, பிரதர் நீங்க அழாதீங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படிலாம் சொல்லி அவர்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வளர்ந்தீங்க, இப்ப இந்தியன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எல்லாத்தையும் அவன்கிட்ட பேசி அவனை இது பண்ணும்போது அடுத்து ஒரு சில நிமிடங்கள்ல இவனுக்குள்ள உள்ள அபிஷேகம் அவனை வந்து அப்படியே ஆட்கொண்டு, நீங்க போற சர்ச்சை சொல்லுங்க, நான் அந்த சர்ச்சுக்கு கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி அவன் இங்க சென்னையில நாங்க அட்டன் பண்ற சர்ச்சையும் சொல்லி அட்ரஸ் கொடுத்திருக்கான். அவன் போற அந்த கனடா தேசத்தின் சபையையும் கொடுத்திருக்கான். அடுத்த வாரம் அந்த மனுஷன் அந்த இடத்துல வந்து அந்த பாஸ்டர்ட்ட பேசி அதுக்கு அடுத்த வாரத்துல ஞானம் எடுத்து கர்த்தருடைய சபைக்கு மந்தையாகும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுத்தார். ஒருவேளை இவன் காரை அவன் சேஸ் பண்றதை பார்த்து பயந்து ஓட்டிட்டே வந்திருந்தாலும் ஒரு ஆத்மாவை நிச்சயமா இழந்து போயிருப்போம். ஆனா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல பிள்ளைகளுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுத்து அவனுக்குள்ளாக ஒரு மனமாற்றத்தை கட்டளையிட தேவன் உதவி செய்தார். அவருடைய வார்த்தை எல்லா விதத்திலும் கிரியை செய்கிற வார்த்தையா இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. தூரதேசத்துல இருக்கிற என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்காக நீங்க உங்களுடைய ஜெபங்கள்ல தனி ஜெபங்களையே நினைத்துக் கொள்ளுங்க. அவங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அன்னி பிள்ளைகளுக்காகவும் நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. அவங்களுடைய பிள்ளைங்களுக்காகவும் உங்களுடைய ஜெபங்கள்ல அதிகமாய் ஜெபிக்கும்படியாக நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அருமையான சாட்சி. சகோதரி சொன்ன இந்த சாட்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சாட்சி நாளை இந்த இடத்துல வரணும்னு சொல்லி கர்த்தர் நியமித்தார், ஆகியால் வந்திருக்குது. ஏன்னா நாங்க வந்து இந்த மாதத்துல வந்து மாதத்தின் முதல்ல, அதாவது 2ஆம் தேதி நாங்க கூடினோம். சேர்ந்து கூடினோம். ஒரு கமிட்டி வந்து கூடிச்சு. அந்த கமிட்டியில வந்து நாங்க டிசைட் பண்ணோம் என்ன பண்ணலாம், என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த மாற்றத்தின்படியாக பார்த்தோம்னாக்கா சனிக்கிழமை சாட்சி வாரமாக மாற்றி வைத்திருக்கிறோம். சாட்சி சொல்றவங்க சனிக்கிழமை தான் சொல்லணும், மற்ற நாட்களை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனாலும் கூட இந்த நாள்ல இந்த சாட்சி நம்ம மிகவும் தேவையாக இருந்திருக்கிறோம். விசேஷம் பார்த்தோம்னாக்கா பல வேளை வந்து காரு பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், எல்லாரும் ஒட்டியிருக்கோம். நினைக்கிறோம் அந்த ஸ்டிக்கர் வந்து என்ன செஞ்சிடும், ஸ்டிக்கர் ஒட்டினாதான் கர்த்தருடைய பிரசனம் இருக்குமா, அவர் முன்னே செல்வாரா, அவர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த ஸ்டிக்கர் வந்து அநேகர் இருதயத்தை தொட முடியும் என்பதை இந்த நாளிலேக்குள்ள அருமையான சகோதரி சாட்சியின் மூலமாக அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த வேளைக்குள்ள அந்த அருமையான ஸ்டிக்கர் மூலமாக மனம் மாறிய அந்த துன்மார்க்கனுடைய இதயத்தை மாற்றிய அதே விதமாக நம்ம ஒவ்வொருவரும் இந்த லிஸ்ட்ல தங்கியிருக்க நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல பங்கு பெற எல்லாருக்குள்ளும் கையை செய்து அவர்கள் நல்ல ஒரு ஸ்டிக்கரை வாங்கி அதை காலையில் ஸ்டிக்கர் பண்ணவும், அந்த ஸ்டிக்கர் கிரிய செய்யும்படியாக ஜெபத்தோடு நம்ம செய்யணும். நம்ம வந்து நான் ஸ்டிக்கர்லாம் போட்டிருக்கேன், நானும் போட்டிருக்கேன். ஆனா எதிர்த்து செஞ்சாலும் தெரியாது. ஆனா ஒரு நல்ல வார்த்தை தான் செலக்ட் பண்ணி போட்டிருந்தேன். ஆனால் நம்ம வந்து கட்டாயம் ஜெபம் பண்ணணும். இந்த ஸ்டிக்கர் ஒரு கிரிய செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணணும். விதமாக அருமையான சகோதரியுடைய மகனுடைய காரில் இந்த ஸ்டிக்கர் கிரிய செய்திருக்கிறது.
அதற்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சகோதரி சகாயமேரி அவர்கள் ஜெபித்து ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 நன்றி இயேசு சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலே இந்த கிருபையாய் எங்களை இந்த ஆன்லைன் ஜெப குழுவிலே நீர் இணைத்தீரப்பா உமக்கு கொடி ஸ்தோத்திரம் அப்பா அன்பு சகோதரி புதிய தானியம் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை விதைத்திருக்கிறார்கள் அப்பா அது 100 1000மாக பலன் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே இப்பொழுதும் கூட அருமையான சகோதரி சாட்சி கூறினார்களப்பா அவர்கள் கூற ஆரம்பிக்கும் பொழுதே எங்களுடைய இருதயம் படபடக்க ஆரம்பித்ததப்பா பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்திருக்குமோ என்று ஆனாலும் கர்த்தர் உமது வார்த்தையை கொண்டு அவர் அந்த குடும்பத்தை முழுவதுமாக பாதுகாத்தீர் அது மட்டும் இல்லை சுவாமி ஒரு ஆத்தும ரட்சிப்பையும் நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர் என்பதை அறிந்து கர்த்தாவை நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா எத்தனை பெரிய சாட்சி ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் குளிர்கிறது ஆண்டவரே அன்பு தாயாக அருமையான சகோதரி ஹேமா இவர்கள் சொல்லும் பொழுது அவருடைய இரு உள்ளம் எவ்வளவாய் மகிழ்ந்திருக்கும் அப்பா நமக்கு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய பூரண பாதுகாவல் ஒரு சமூகத்திலே இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே அதூர இடத்திலும் ஒரு வார்த்தையின் மூலமாக ஒரு ஆத்மாவை ரட்சித்த அந்த அன்பு பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி இன்னும் அநேகருக்கு சாட்சியாக பிள்ளை எழும்பி பிரகாசிக்கட்டும் அவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆண்டவரே மலையின் மீது உள்ள பட்டணமாக ஆண்டவரே பிரகாசம் கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவன் என்பதை நிரூபித்திருக்கிறீரப்பா பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அவர்களுடைய குடும்பத்தை சுற்றி சூழ இருந்து தேவனுடைய ஏஞ்சல்ஸ் என்னாலும் பாதுகாப்பு கொடுக்கட்டும் அப்பா ஆண்டவரே அந்த தூரதேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருடைய கண்களிலும் தயவையும் இரக்கத்தையும் கட்டளையிடுங்க கையிட்டு செய்யும் காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய அறுவடையை கொடுங்க இயேசு சுவாமி தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கட்டும் அவர்களுடைய இல்லத்திலப்பா நாங்கள் முழு மனதாக பிள்ளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் சகோதரி ஹேமாவுடைய குடும்பத்தை முழுவதுமாக ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே இப்படியாக உமக்காக வாழ்கின்ற எழும்பி பிரகாசிக்கின்ற அன்பு சகோதரி செய்கின்ற ஊழியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா இன்னும் பிரியமாக இன்னும் அதிகமா ஆத்தும ரட்சிப்பை உமது பிள்ளைகள் கொடுங்கப்பா ஆண்டவரே இந்த நேரத்துல இந்த சாட்சியின் மூலமாக நாங்களும் எங்களுடைய இருதயத்தில் பலப்படவும் ஊழியத்துல பலப்படவும் கர்த்தர் கிருபை செய்ததற்கு கொடி ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 கர்த்தர் ஸ்தோத்திரம் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ God bless you. தொடர்ந்து நம்ம ஜெபங்கள் சொல்ல போகிறோம் முதலாவதாக ஜெரி ஜோசன் சிஸ்டருடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போறோம் இந்த ஜெப குறிப்புக்காக சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி துதிக்கிறோம் அப்பா புகழ்கிறோம் உயர்த்துகிறோம் தகப்பனே நாங்கள் நிற்பது நிகூர்ல மகாது இருக்கிறது உங்க சுத்த கிருப தகப்பனே அப்பா உங்க கிருபையால தகப்பனே எங்களை மூடி தகப்பனே உங்களுடைய சுத்தத்தின்படி தகப்பனே இந்த ஊழியத்தில் எங்களை இணைக்க வைத்து ஒவ்வொரு வாரத்தில் 3 நாட்கள் எங்களை கூடி சேர்த்து தகப்பனே உங்க நாம மகிமைக்கு எங்களை பயன்படுத்தி நன்றி தகப்பனே கோடி நன்றி தகப்பனே இப்பொழுதும் தகப்பனே ஜெப வேலையை நீங்க ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே அப்பா உங்க மகிமை பிரசன்னத்தால நிரப்புங்கப்பா ஆவியானவரே எங்களோடு கூட இடைபடுவீராக ஆண்டவரே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா சகோதரி ஜெனி ஜோஸ்தின் குடும்பத்திற்காக தகப்பனே அப்பா உமது பாதத்திற்கு நாங்கள் கூடி வருகிறோம் தகப்பனே சகோதரி தகப்பனே இவ்வளவாக தகப்பனே ஒரு ஆத்ம ஆதாயம் செய்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் தகப்பனே அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா நீங்க உங்க சித்தம் தகப்பனே சகோதரி எங்களோடு இருப்பது எங்களுக்கு நல்லது தகப்பனே ஆசீர்வாதம் தகப்பனே ஒரு மகிமையான குடும்பத்துல இருந்து சகோதரியை நீங்க கொண்டு வந்திருக்கீங்கப்பா நன்றி அப்பா அவங்க செய்யற எல்லா ஜெப ஊழியங்களிலும் தகப்பனே உங்களது கரை கூட இருக்கட்டும் தகப்பனே அப்பா இன்னும் தகப்பனே அவங்க விசேஷ அபிஷேகத்தால் நிரப்பி வல்லமையும் அவங்க பயன்படுத்துங்கப்பா இயற்கை நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா எங்களுக்கு பயந்தாகிவிட்டது தகப்பனே அதனால தகப்பனே சரீர சுகவீனங்கள் அடிக்கடி வருகிறது தகப்பனே
உடல்ல எந்த சரீர சுகவீனங்களும் இருக்கக்கூடாது தகப்பனே. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் தருவதே புதிய பலன் தகப்பனே. இன்றைக்கு கேட்ட செய்தியின்படி தகப்பனே, எங்களை புது தானியத்தால நிரப்புங்க, புது பலனால நிரப்புங்கப்பா. சகோதரியை நிரப்புங்கப்பா, புது பலனால நிரப்புங்கப்பா. காந்தாமிருகத்துக்கு ஒத்த பலன் இந்த 2026 வருடம் முழுவதும் சகோதரிக்கு கொடுக்கும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. உம்மது மகிமை, உம்மது பலன் அவங்களுக்குள் இறங்கட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மாதிரி தகப்பனே, அவங்க கணவர் சகோதரர் லாரன்ஸ் விஜயகுமார் அவர்கள் பணிகளுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் சரீர சுகத்திற்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, மகனோடு நீங்க கூட இருந்து நடத்துங்கப்பா. 2 பேரும் தகப்பனே மனமொத்த சம்மதிகளாக தகப்பனே இன்னும் நீண்ட நாட்கள் வாழ நீங்க உதவி செய்யுங்கப்பா. அவங்க கைக்கு செய்யற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நீங்க கூட இருங்கப்பா. எங்க போனாலும் சென்றாலும் தகப்பனே ஆண்டவரே நீங்க முன்னே போங்கப்பா. முன்னே போய் போனவைகளை எல்லாம் நேராக்கி செவ்வைப்படுத்தி கொடுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலை ஜெபிக்கிற வேலை தகப்பனே ஆண்டவரே அப்பா, அவங்க குடும்பத்தை சுற்றி அக்கினி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவங்க குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க ஆளுகை எப்பொழுது அந்த குடும்பத்தில் காணப்படட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. கொடுத்த மகனுக்காகவும் கொடுத்த மருமகளுக்காகவும் கொடுத்த பேரனுக்காகவும் கொடான கொடி நன்றி தகப்பனே. சமாதானம் சந்தோஷம் எப்பொழுதும் அந்த வீட்டில் தகப்பனே நிரம்பி வழியட்டும் தகப்பனே. இயேசு வந்த வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் தானே தகப்பனே. அப்பா, அந்த குடும்பத்திற்கு ஒரு பரிபூர்ண சந்தோஷம் சமாதானம் எப்பொழுது காணப்படட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அது உங்க குடும்பம் தகப்பனே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஹalleluya. இயேசுவே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, அவன் நவீன் செய்யும் பணியை பாதுகாவலுக்கு ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கு சென்றாலும் தேவ பாதுகாப்பு மகனோடு இருக்கட்டும்ப்பா. மகனுடைய சிந்தைகளை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. செல்கிற வாகனங்களில் உங்களது தேவ பாதுகாப்பு இருக்கட்டும் தகப்பனே. வேலி இருக்கட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு ஏற்ற வேலை ஞானம் உணர்வு பலன் எல்லாத்தையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற வேலையில தகப்பனே உயர்வை கணத்தையும் கொடுங்கப்பா. உயர் அதிகாரி கண்கள்ல தகப்பனே தயவு கிடைக்கட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கொடுக்கிற வருமானங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே மகனை ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. மருமகள் தகப்பனே ரோஷினிலாம் அவர்களும் தகப்பனே அப்பா அவங்க பாதுகாவலுக்கு ஜெபிக்கிறவப்பா. குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மருமகளை கொடுத்து ஒரு அன்பான பிள்ளையை கொடுத்து நீங்க வழி நடத்தீங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. முடிவு பதியந்தான் தகப்பனே அந்த குடும்ப ஒற்றுமையான சமாதானம் எப்பொழுதும் சந்தோஷத்தில் நிரம்பி வழிய நீங்க உதவி செய்யுங்கப்பா. கொடுத்த பேர பிள்ளைக்காக லேமுவேலுக்காக உமக்கு ஒரு ஆணு கோடிக்கு ஒருத்தர் தகப்பனே. பிள்ளை தகப்பனே அப்பா உமக்குள் வளர்ந்து பெருக நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. வேத வாசிப்பு தகப்பனே அப்பா பிள்ளைக்கு அந்த இசை ஞானத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. அந்த இசை ஞானத்துல பிள்ளை வளர்ந்து பெருக உதவி செய்யுங்க தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமது கரம் பிள்ளையோடு எப்பொழுது கூட இருந்து வழி நடத்தட்டு தகப்பனே. வேதங்களை அதிகமாக தியானிக்க தகப்பனே பிள்ளையை கரம்பிடித்து வழி நடத்துங்கப்பா. உங்க பாதுகாவல் எப்பொழுதும் பிள்ளையோடு இருக்கட்டும் தகப்பனே. உங்க படிக்கிற இடத்துல தகப்பனே பிள்ளைக்கும் மற்ற பிள்ளைங்களுக்கு வேறுபாட்டை உண்டு பண்ணி கொடுங்கப்பா. பிள்ளைய ஞானத்தால நிரப்புங்கப்பா. நீங்க எப்படியாக வளர்ந்தீங்கள தகப்பனே அதே மாதிரி தகப்பனே பிள்ளை வளர நீங்க உதவி செய்யுங்கப்பா. மனித தயவு கிடைக்கட்டும் தகப்பனே. தேவ பாதுகாப்பு தேவ தயவு இருக்கட்டும் தகப்பனே. அப்ப ஆசிரியர் கண்களில் கனிவு கிடைக்கட்டும் தகப்பனே. படிக்கிற பாடங்களில் விசேஷ ஞானத்தை கொடுங்க தகப்பனே. நீண்ட ஆயுசு நாட்களை கொடுங்கப்பா. பிள்ளை எங்கு சென்றாலும் போக்கில் வரத்தில் உமது கரம் கூட இருக்கட்டும், ஒரு வேலி இருக்கட்டும் தகப்பனே. பிள்ளையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைக்கு குடும்பத்தில் சந்தோஷம் கொடுக்கிற மகனாக உமது நாமத்தை மகிமைப்படுத்துற ஒரு பிள்ளையாக உமக்குள் வளர்ந்து பெருக உதவி செய்யுங்கப்பா. இந்த குடும்பம் முழுவதும் உமது ஆளுகை இருக்கட்டும்ப்பா. சரீர சுகம் காணப்படட்டும் தகப்பனே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படி அவங்க கூடாரத்தை வாதை அணுகாதவாறு காத்துக் கொள்ளுங்கப்பா. தேவ தூதர்களை
பாதுகாவல் எங்கு சென்றாலும் அவர்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. சங்கீதம் 91 சொன்னபடி அந்த சொன்ன 16 வசனங்களும் வார்த்தைகளும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு சொந்தமாகட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உன்னதத்தில் இருக்கிற தேவன் நீர் தகப்பனே. கரம் நீட்டி அந்த குடும்பத்தை நீர் இப்போது ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தகப்பனே. நாங்களும் ஜெபக்குள்ள தகப்பனே இங்கிருந்து ஜெபிக்கிற தகப்பனே. 2026 ஆண்டு முழுவதும் ஒரு தேவ பாதுகாப்பு அந்த குடும்பத்தோடு எப்பொழுது இருக்கட்டும் தகப்பனே. இந்த ஆண்டு முழுவதும் தகப்பனே உமது மகிமை பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா. தேவ பாதுகாவல் இருக்கட்டும் தகப்பனே. உமக்குள் நிறைய காரியங்கள் வளர்ந்து பெருக உதவி செய்யுங்கப்பா. உங்க நாம மாத்திரம் உங்க குடும்பத்தில் மகிமைப்படட்டு தகப்பனே. நீங்களே காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்க ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். அமேன் அமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையான ஜெபத்தை செய்திருக்கிறார்கள். இந்த வழி கூட நம்ம தொடர்ந்து நம்ம வந்து ஜெபம் பண்ண போறோம். ஆனா சகோதரி சகோதரி ஜெரி ஜோசன் அவர்கள் இன்னொரு மீட்டிங் போக வேண்டியிருக்குது, இன்னொரு ஜெப கூட்டத்தில் போக வேண்டியிருக்காங்க. முதலாவது தான் நான் ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஆகையால் அவளுக்கு வந்து இந்த ஜெப கூட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. ஜூலி சாந்தினி அவர்களுக்காக சகோதரி ஜெரி ஜோசன் அவர்கள் ஜெபம் பண்ணுங்க. அன்புடைய சுவாமி, இந்த அருமையான ஜெப கூடைக்காக கொடா கொடு. நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. மறுபடியும் உடைய பாதத்துல இந்த ஜெப வேலையில இந்த கூடுகையில வருவதற்கு வாய்ப்பு கொடுத்த தயவுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் உங்களுடைய பிரசனத்தை எங்களோடு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அருமையான சத்தியத்தை கேட்டோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த இந்த ஆண்டில புதிதான தானியத்தை பெற்றவர்களாக உங்களுக்குள்ளாக வளர்ந்து பெருக நீங்க உதவி செய்யுங்கப்பா. இப்பொழுது சுவாமி இந்த ஜெப குறித்து உங்களுடைய பாதத்துல முன்பாக என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யறேன். மன்னித்து ஆண்டவரை தகுதிப்படுத்தும் அருமையான ஒரு பெரிய குடும்பம் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்த குடும்பத்திற்காக ஜெபிக்க வரும்போது ஆண்டவரை என்னை தகுதிப்படுத்தி ஆண்டவரை இந்த ஜெபத்தை உங்களுடைய பாதத்துல நீர் ஏறெடுத்து ஆண்டவரை விசேஷித்த ஆசீர்வாதங்களா நிறைத்து காத்து அதற்கு ஏற்ற சாட்சியை நாங்கள் கேட்க கிருபை செய்ய போகிறேன் என்று விசுவாசித்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரி ஜூலியட் சாந்தினி ஜார்ஜ் அவர்களுக்காக அவர்கள் குடும்பத்திற்காக உங்களுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். அருமையான சகோதரியை பெயரை கேட்கும் போதே அவர்களுடைய அழகான செய்தியை நான் அறிவேன்ப்பா. நேர பார்த்து அவர்களை நான் பேசினதில்லை, ஆனாலும் அருமையான சகோதரியை நான் அந்த ஜெப அருமையான செய்தியை ரொம்ப தெளிவாக உத்தரவாதத்தோடு ஆண்டவரை அவர்கள் அவ்வளவு அழகாக எடுத்து சொன்ன செய்திக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். இப்படியாக அவர்களை அருமையாக உமக்குள்ளாக நீர் வழிநடத்தி வருகிறீர். உமக்குள்ளாக விசுவாசத்தில பெருகத்தக்கதாக விசுவாச மகளாக விசுவாசிகள் தலைவியாக அந்த குடும்பத்துல ஒரு ஊன்றுகோலாக ஆண்டவரே அவர்கள் சென்டரா பில்லரா அந்த வீட்டுல குடும்பத்துல நீங்க வைத்திருக்கேன்னு விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரன் ஜார்ஜ் அவர்களுக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். அருமையான குடும்பம் அந்த ஜார்ஜ் அவர்களுக்காக தொடர்ந்து அவர்கள் ரட்சிப்பின் அனுபவம் பெறணும்னு சொல்லி ஜெபிக்க கொடுத்துருக்குறாங்கப்பா. ஆண்டவரே இந்த ஒரு காரியத்தை பாரத்தோடு உங்களுடைய பாத்துல வைக்கிறோம். சகோதரன் ஒருவேளை மிடில் ஏஜ்ல அவங்க இருக்கலாம், கண்டிப்பா அவர்களை உங்களுடைய பாத்துல வைக்கிறோம்ப்பா. உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் எவ்வளவு பெரிய ஒரு அனுபவம்ப்பா. சமாதானம் நிறைந்த ஒரு அனுபவம், அன்பு நிறைந்த ஒரு அனுபவம், ஆண்டவரே சந்தோஷம் நிறைந்த ஒரு அனுபவம், எந்த அங்கலாய்ப்பும் இல்லாத ஒரு அனுபவம் ஆண்டவரே. அந்த வெற்றி பிறந்த அனுபவத்தை அருமையான சகோதரன் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. ஒருவேளை எங்களுக்கு அது ஒரு குறையாக தெரியலாம், ஆனா உங்களுடைய பார்வைக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சம். நாங்க யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு தகுதி இல்லாதவர்களப்பா. அருமையான சகோதரனை இந்த நேரத்துல நினைக்கிறேன், நீங்க அவர்களை பராமரித்து வழி நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். அவர்களை இந்த நாளிலே விசேஷமாக அவர்களை உங்களுடைய பராமரித்து ஒப்படைக்கிறேன். அவர்களை நீர் ஆண்டு கொள்ளும்பா. நீ அவர்களோடு பேசி அவர்களோடு உண்மை முழுவதுமாக கண்டுகொள்ள அந்த வெளிச்சத்தை காணத்தக்கதாக அந்த வெளிச்சத்தின் மறைவில அந்த குடும்பமாக ஸ்தோத்தரிக்கிற நாட்களை வைத்திருக்கேன் விசுவாசத்துக்கு உனக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. அதே போல அருமையான சகோதரி ஜூலியட் சாந்தினி அவர்களுக்காக சிறமா ஜெபிக்கிறேன். அவங்க ஒரு தலைமை ஆசிரியராக ஒரு பள்ளியில இருக்கிறாங்கப்பா. எவ்வளவு பெரிய பொறுப்பு ஆண்டவரே. இந்த உலகத்துல தலைமையாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பொறுப்புப்பா. உலக பிரகாரமான மக்கள் உலக காரியங்கள்ல ஒரு டிசிப்ளின் மற்ற காரியங்கள் வழி நடத்துதல் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து அவர்களை நோக்கி பார்த்து கொண்டு இருப்பாங்க. அந்த பள்ளியில எத்தனை பேர் இருக்காங்களோ
அனைத்து மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், வேலை செய்யறவர்கள் அவ்வளவு பேரும் அவங்களை நோக்கி பார்த்து கொண்டிருப்பாங்க. அவர்களுக்கு விசேஷ ஞானத்தினால் நிறைத்து காத்து கொள்ளுங்க. விசேஷ சுக பலனை தாங்க, புது பலனை தாங்க. ஆண்டவரே, உண்மைக்கு மூக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய பாதையில உம்முடைய வசனத்தை அவர்களுக்கு பற்றி கொண்ட ஒரு அருமையான சகோதரி அந்த வெளிச்சத்துல நடக்கத்தக்கதாக அந்த பாதையை நோக்கி அந்த பள்ளியை எடுத்து செல்லத்தக்கதான கிருபைகளை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. இந்த ஆண்டிலும் விசேஷமான கிருபையெல்லாம் நிறைத்தரலும். ஆண்டவரே, அவர்கள் குன்றின் மேல் வைக்கப்பட்ட பட்டினமாக, விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக அவர்களுடைய பள்ளி இந்த ஆண்டிலே ஆண்டவரே இன்னும் சிறப்பாக அநேக மாணவர்கள் வந்து அதுல கொண்டு படிக்கத்தக்கதாக நல்ல ரிசல்ட் ஆண்டவரே அவர்கள் பப்ளிஷ் பண்ணத்தக்கதாக அதை பார்த்து ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக குடும்பமாக இயேசுவின் குடும்பமாக அந்த பள்ளியில முழு நாள் படித்து ஒருவேளை அந்த மைதானம் இருந்தா கூட அந்த இடத்துல ஆசிரியர்களோடு கூடி ஜெபிக்கத்தக்கதாக ஜெப நேரங்களை அமைத்து அவர்கள் கொடுக்கத்தக்கதாக கிருபைகளை நீங்க ஆசீர்வதித்து கொடுத்துடலாம்ப்பா. நாங்கள் நல்ல செய்திகளை அவர்களுக்கு கேட்டு சாட்சிகளை கேட்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. அருமையான மகன் பென்னட் பால்கா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அன்றைய அருமையான மகனுக்கு கல்யாணத்திற்காக ஜெபித்து திருமண காரியத்திற்காக ஜெபித்து கூடி வர செய்திருக்கிறீங்கன்னு கேட்டு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். எங்களுக்கு நாங்க நன்றி செலுத்த மட்டும்தான் கடமை. ஆண்டவரே, நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்க. இவ்வளவு கிருபையா அந்த நாட்களை கொடுத்துருக்குறீங்க. அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாவற்றையும் நீங்க அவர்களுக்கு சும்மா அமைத்துத்தாங்க. எந்த குறைகளும் இல்லாம ஆண்டவரே மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்கள் முப்பரி நூல் அறுபடாதுன்ற போல அந்த இணைப்போடு இணைந்து ஆண்டவரே ஏசப்பா நீங்க இருக்கிறீங்க. 2 பேர் கையோடு உமது கையை பிடித்தவர்களாக அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க உமக்கு சாட்சியான ஒரு குடும்பம் எழும்பத்தக்கதாக அவர்கள் கல்யாணம் பண்ணி போய் அவர்கள் இருக்கிற செட்டிலார் இடத்துல ஆண்டவரே உமக்கு சாட்சியான குடும்பமாக அந்த அநேக பேருக்கு வெளிச்சு தருகிற பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பெனட்டுக்காக பாலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அதே போல மகள் வினு மருமகனுக்காகவும் துதிக்கிறோம். பேர பிள்ளைகளை கேஷியாக்கும் கேபிரியாக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளை இம்மட்டும் நீர் ஆசீர்வதிச்சிருக்கீங்க. குடும்பமா அழகான பெண் பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க. எவ்வளவு பெரிய பொறுப்பு ஆண்டவரே. பெண் பிள்ளைகளை கொடுக்கும்போது அதிகமான பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எங்க மாமி எப்போது சொல்லுவாங்க, பெண்கள் 2 பெண் பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க. மருமகனுக்காக ஜெபிக்கிறேன், ஆல்பின்காக ஜெபிக்கிறேன். விசேஷ ஞானத்தை முடித்து பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே பெரிய ஒரு சமுதாயத்தை படைக்கக்கூடிய பிள்ளைகள். அவர்கள் எங்கே போராடும் அங்க ஒரு சமுதாயம் உருவாகுமே. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை படைக்கத்தக்கதாக இந்த நாளிலே அவர்கள் உண்மை அதிகமாக கற்று தந்து உண்மை பற்றி கொண்ட பிள்ளைகளாக அந்த இயேசுவின் பிள்ளைகளாக அவர்கள் படிக்கிற இடத்துல, ஸ்கூல்ல, சர்ச்ல, குடும்பத்துல சாட்சியான பிள்ளைகளாக எல்லாரும் பார்த்து கேப்ரியா அப்படி கரேஷியா அப்படி பிள்ளைகள் எப்படி இருக்காங்க சொல்லத்தக்கதாக அந்த அழகான குடும்பத்தை நீர் அமைத்து கொடுத்துடலாம். அதற்கேற்ற ஞானத்தையும் பலத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு தாங்க, அன்பை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க. அவளுக்கு ஏற்ற வருமானம் என்ன வேணுமோ நீங்க என்ன கொடுக்க சுத்தமாக எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க போறேன் விசுவாசித்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். மறுபடியுமாக அருமையான சகோதரி ஜூலியட் சாந்தினி குடும்பத்தை பாத்துல வைக்கிறேன். அருமையான சகோதரியுடைய பாத்துல வைக்கிறேன். நல்ல செய்திகளை நாங்கள் கேட்டு உங்களுக்கு தோத்தரிக்கிற நாட்களை சமீபத்துல வைத்திருக்க விசுவாசித்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து திரும்பமாக நம்ம லிஸ்ட்டுக்கு போவோம். இப்படியாக பார்த்தா இன்னைக்கு இப்போ சகோதரி ஹேமா அவர்களுக்காக சகோதரி மல்லிகா தேவஸ் ஜெபம் பண்ணதும், ஆனால் அவங்க வந்திருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ள அவங்க வேற ஏதோ மீட்டிங்னால போயிட்டாங்க போல் இருக்கு. ஐயா இந்த வேலை கூட அவருக்காக சகோதரி மேரி சாம்சன் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரிக்கிறாண்டவரே, துதிக்கிறேன் சப்பா. உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்தி தகப்பனை ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஜெப நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினோம். இன்றைய கேட்ட செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. ஆண்டவரே இந்த நாளில் அன்பு சகோதரிக்கு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனை. ஆண்டவரே அவருடைய ஊழியங்களை இன்றைக்கு நீங்க நல்லதாக பயன்படுத்துறீங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்க கிறிஸ்தவர்கள் அவங்க செய்த பணி ஊழியங்கள் இந்த ஆன்லைன் பிரேயர்ல அவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக நல்ல செய்திகளை நல்ல ஜெப நேரத்தை நடத்த உங்களுக்கு இன்னைக்கு கிருபை கொடுக்கிற தயவு நினைத்து உங்களை துதிக்கிறோம். இன்னும் அதிகமாக புதிய வருஷத்துல அவர்களை பயன்படுத்துங்க, அவர்களை பாதுகாத்துக்கிடுங்க. அவர்களுக்கு அடிக்கடி வருகிற பலவீனத்துல இருந்து
இயேசுவின் நாமத்தினாலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் கொடுங்கய்யா. ஆண்டவரே இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே நிரம்பி வழிகிற நன்மையினால அவர்களை குறையில்லாத நல்ல வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வித்தல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரன் செய்யற பிசினஸை கர்த்தர் ஆசீர்விச்சு கொடுங்கப்பா. ஆண்டவரே பிசினஸ்ல தேவநாம மகிமைப்படும்படியான காரியங்கள் நடக்கணும். புதிய தானியம், புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மையினால அவங்க பிசினஸ் நீர் நிறைத்தரல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய நீங்க கிருபை செய்யுங்க. சுகத்தையும் பலத்தையும் தாங்கப்பா. தீர்க்காயுசை கொடுங்க. ஆண்டவரே உடைய காரியங்கள் அவருடைய பணிகள் எல்லாம் வெற்றிகரமாக அமையணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெளிநாட்டுல இருக்கிற அந்த மகனை ஜெஃப்ரி உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெஃப்ரி சாமுவேல் அவங்களுடைய காரியங்கள்ல நீங்க அவர்களை இந்த நாட்கள்ல பாதுகாத்து சாட்சியாக நிறுத்தினதற்காக ஸ்தோத்திரப்பா. வார்த்தையில வல்லமை, வசனத்துல வல்லமை, ஆண்டவரே அந்த ஒரு மனவேதனையோடு இருந்த அன்பு சகோதரனை ரட்சிக்கக்கூடிய கிருபைகளை தந்தீங்களை தோத்திரம் தகப்பனை நன்றி அப்பா. ஆண்டவரே இன்னும் பிள்ளைய நீங்க பயன்படுத்துங்க. அவங்க பணி சிறக்கணும். அவங்க வேலைக்கு போகும்போது வரும்போதும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து பாதுகாத்து ஆசீர்விச்சு வழி நடத்தணும்னு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவ நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தாங்கப்பா. ஆண்டவரே பரத்திலிருந்து நீங்க அருளிச்சீங்க, எங்களால் கூடாது, தேவனாலே எல்லாம் கூட. ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நிறைவான நன்மையினால் ஆசீர்வாதத்தில் நிறைத்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு மகளை மருமகளை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு தேவையான சரீர சுக பலம், ஜீவனை தீர்க்க ஆயுசை கொடுங்க. இந்த வருஷத்துல உடைய பிள்ளை நீர் நினைத்தரல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அவங்க தேவைகள் சந்திக்கப்படும் ஆண்டவரே. கர்த்தாவே அவங்க பணி சிறக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயாணங்கள்ல பாதுகாப்பு கொடுத்து வழிநடத்தல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நன்மையாக கொடுத்த பேத்திக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. ஆண்டவரே கிறிஸ்டா சுகமா இருக்கணும் ஆண்டவரே. பிள்ளைகள் சிறு பிள்ளைய இந்த பிள்ளையை உமக்கென்று வளர்த்திட கர்த்தாவே நீ இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தந்தரல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தூர நாட்டுல இருக்கிறாங்கப்பா. பிள்ளைகளுக்கு துணையாக இருங்க, பாதுகாப்பாக இருங்கப்பா. பாதுகாத்து ஆசீர்வதிச்சு வழி நடத்தணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். வேலையில உயர்த்துக ஆண்டவரே. புது வருஷத்துல பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள், நன்மைகள் பெருகணும் ஆண்டவரே. நாங்கள் கேட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர்ந்து எந்த நாட்டுல எங்க இருந்தாலும் கர்த்தாவே உடைய நாம அவங்க மூலமாக அந்த கனடா தேசத்துல மகிமை அடைய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களை இந்த நாட்டுக்கு கூட்டிட்டு போனது நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்கப்பா. அந்த ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு நீ கர்த்தர் நீங்க இந்த நாட்டுல இருந்து அங்க அவர்களை அழைத்துட்டு போயிருக்கிறீங்க. இன்னும் அநேக ஆத்மாக்களை ரட்சிக்கிறதுக்கு நீங்க இந்த பிள்ளைகளை கருவியாக பயன்படுத்திட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வெளிநாட்டுல இருக்கிற மகளை உடைய கருத்துக்களை ஏமி ஜெபினாவை உடைய கருத்துல கூட ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளை செய்யற வேலையை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கிடுங்கப்பா. போக்கை வரத்தையும் ஆசீர்வதிங்க. நன்மைகளும் கிருபைகளும் பெருகும்படியாக நீங்க கிருபை செய்தரல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறேசப்பா. ஆண்டவரே இந்த வருஷத்துல உடைய பிள்ளைகளுக்கு புதிய நன்மைகளை தந்தரணும்னு நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே புதிய தானியத்தை கொடுக்கிற தேவனப்பா. புதிய விளைச்சலை கட்டளையிடுகிற தேவனப்பா. அற்புதமாக நீங்க அதிசயமாக நடத்தி பணிகளை கொடுத்து நீர் மகிழ பண்ண வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரை நெடுங்காலமாக காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படும். வெறுமெனது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்ட அவசரத்தின்படி நண்பு பிள்ளைகளை நீ நினைத்து அந்த ஜீவ விருட்சத்தை நீங்க தாங்கப்பா. கற்பத்தின் கனி ஆண்டவர் கொடுக்கிறதுப்பா. ஆண்டவர் கொடுக்கிற சோதரம், ஆண்டவர் கொடுக்கிற பங்கு, ஆண்டவர் காலத்துல இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த பிள்ளைக்கு நீங்க அப்படி கிருபைகளை தாங்க. பலவீனங்கள் எல்லாம் மாறி, சோர்வுகள் எல்லாம் நீக்கி இந்த வருஷத்துல அப்படியே பிள்ளைய புதிய ஆசீர்வாதத்தினால் நிறைத்தரல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மருமகனை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க. வேலையில ஆசீர்வாதம், முன்னேற்றங்கள் இருக்கணும். பிரயாணங்களை பாதுகாத்துக்கிடுங்கப்பா. அந்த தூர பகுதியில அவங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்க சந்திங்க. என்ன காரியத்திற்காக எதிர்பார்த்து என்ன முன்னேற்றத்திற்காக இருக்கிறாங்களோ கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சரீர பிரகாரமான குடும்ப ஆசீர்வாதங்களையும் வேலையில இந்த வருஷத்துல முன்னேற்றத்தையும் நீ கட்டளையிடல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிற இசப்பா. அதிசய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாண்டவே. உண்மாலே எல்லாம் ஆண்டவே. நீ சொல்ல ஆகும். நீ கட்டளையிட நிற்கும் தகப்பனே. எல்லாம் இயற்கை எல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்குதப்பா. எல்லா சரீரத்தின் உறுப்புகள் எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமானதப்பா. நீங்க பாதுகாத்து எல்லா பலவீனத்தையும் மாற்றி எல்லா குறைகளையும் நம்ம பாவங்கள் குற்றங்களை மன்னித்து தயவாக உடைய கருத்துல இறக்கத்துக்காக தெரிஞ்சோம். நினைத்து நீர் ஆண்டு சாட்சியாக நிறுத்தி மகிமை இந்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்தலவே நின்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இவளை கூட எங்களுடைய குழுவிற்காக
வந்தாரி அவர்களுக்காகவும் வலிமைக்காகவும் ஜெபிக்கும்படியாக சகோதரி ஹேமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை நம்ம சொல்ல ஆசைப்படுறேன். இந்த மாதம் துவக்கத்திலிருந்து எங்களுக்கு எத்தனையோ விதமான தடைகள் வந்தது. சரீரத்துல, ஃபினான்ஸ்ல, குடும்ப காரியங்கள் எல்லாத்துலயும் அநேக விதமான தடை வந்தது. அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரொம்ப பாரத்தோடு இருந்தோம். நேற்றைய தினம் திரும்பமாக நான் நடக்கும் பொழுது கீழே சரிந்து விழும்படியாக நேர்ந்தது. அப்படி சிறந்து விழுந்த நேரத்துல மிகவும் மனம் உடைந்து போனேன். இதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று தெரியாமல் இருந்தேன். அப்படி வேதனைப்பட்ட நேரத்திலே கர்த்தர் அப்படியே பிள்ளைகளை அனுப்பினார். விசேஷமாக நேற்று தினத்திலே அருமையான சகோதரி மார்கரெட் ஸ்டீஃபன் அவர்களும் மேரி சாப்பிடும் அதே நேரத்தில் வந்து சேர்ந்தாங்க. வேதனையோடு இந்த நேரத்தில் வந்து சேர்ந்து எனக்கு ஜோம் பண்ணேன். அவன் ஜோம் பண்ண உடனே மிகுந்த உற்சாகம் கிடைச்சது. நல்ல பலம் வந்தது போல தோன்றியது. தொடர்ந்து நாங்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தோம். இந்த நாள்ல கூட இந்த ஊழியத்துக்காக நாங்கள் ஆயத்தமாய் கொண்டிருந்தோம். கவலையில மறந்து, வேலை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து நாங்கள் இந்த ஊழியத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருந்தோம். அப்படி ஆயத்தமாய் கொண்ட இடத்துல சகோதரி மின்வெளி சஃபேர் அவர்களும் சாயங்காலம் அந்த ஊழியம் ஆரம்பிக்க நேரத்துல கிட்டத்தட்ட 5 மணிக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்து அவங்க எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கேட்டு மிகுந்த பாட்டோடு ஜெபித்தார்கள். அவங்க ஜெபித்த நிமித்தமாக இருந்த அழைப்பு, சோறு எல்லாம் மாறியதுன்னு சொல்லி பார்க்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் விதமாக நடத்துகிறார். அருமையான சகோதரி ஹேமார் கூட அருமையாக அந்த புதிய தானியத்தை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அதை கேட்கும் பொழுது கட்டாயம் புதிய ஆண்டிலே புதிய தானியம் கிடைக்கும், ஊழியம் பெருகும் என்று சொன்னார். கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக சகோதரி ஹேமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, அன்பு மகன் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஊற்று கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எவ்வளவு பாரத்தோடு உடைய ஊழியத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் செய்து வருகிறார்கள் என்பதை என் தேவன் அறிவீர் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று செய்யாதபடிக்கு ஆண்டவரை மிகவும் நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகள் படுகிற எல்லா பிரயாசங்களையும் என் தேவன் அறிந்திருக்கிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இதற்கு எதிராக ஆண்டவரே சத்துரு எத்தனை முறை தன்னை தலையை துளுக்கினாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் உம்முடைய பிள்ளைகளின் மூலமாய் மகிமைப்படும்படியா கர்த்தர் இன்றைக்கும் உம்முடைய கிருபையினால் பிள்ளைகளை நிரப்பி வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் செய்கிற ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நேரலை ஊழியங்களுக்காக, ஜெப ஊழியங்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் நீர் தாமே ஆண்டவரே புதிய புதிய ஐடியாஸை கொடுத்து நீர் நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜேடிகே ஜீவி ஊழியங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஜீவி மூலமா யார் யார் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கர்த்தர் கிரியை செய்து அநேக சாட்சிகளை எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கிதியோன் ஊழியங்களை நம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக ஆண்டவரே அநேகரை சந்திப்பார்கள் ஆண்டவரே. அவர் சந்தித்து பைபிள் கொடுக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே சாட்சிகள் உருவாகத்தக்கதாக ஆண்டவரே அறியாத ஜனங்கள் தூக்கி எறிந்தவர்கள் கூட வேதத்தை சுமக்கும்படியாக இந்த பானமான ஊழியத்தை உம்முடைய பிள்ளைகள் செய்வது நிமித்தமாக ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய கிருபைகள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. யூடியூப் மூலமாய் நடத்தப்படுகிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சும்மா யூடியூபை பார்த்து நேரத்தை வீணாக்காதபடிக்கு தகப்பனே ஆண்டவரை எப்படியாவது உம்முடைய வார்த்தைகள் அவர்களை சென்றடையத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இத்தனை ஊழியங்களை உம்முடைய பிள்ளைகளை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் உமக்கு முன்பாக உண்மையாய் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த உண்மைக்குரிய பலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரதி பலனாய் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இவர்கள் இருவருக்கும் நிலையான சுகம் உண்டாவதாக தகப்பனே. சுகர் நார்மல் ஆவதாக தகப்பனே. ஆண்டவரே பான்கிரியாஸ் ஆண்டவரே எஃபெக்டிவான இன்சுலினை சுரக்க நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பிரஷர் நார்மல் ஆவதாக ஆண்டவரே, பிரஷர் நார்மல் ஆவதாக எல்லா உயர்ந்த காரியங்களும் ஆண்டவரே சரீரத்திற்கு ஈக்குவல் ஆகும்படியாக
வருவதாக தகப்பனே. வேலைகளை செய்வதற்கு, பலனாய் நடப்பதற்கு ஆண்டவரே, இந்த பிரஷர்ல ஒரு நார்மாலிட்டியை இப்பொழுதே we speak it in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து எனும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே பிரஷர் நார்மல் ஆவதாக, நரம்பு தளர்ச்சிகள் கட்டுக்குள் வருவதாக தகப்பனே. காரணம் இல்லாமல் அந்த தளர்ச்சி அடைகிற நேரங்கள்ல உம்முடைய பிள்ளைகளை தள்ளி விடுகிற காரியங்கள் எல்லாம் வச்சு இன்றைக்கே இப்பொழுதே நிறுத்தி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை கடந்து செல்வதாக, உடைய சரீரத்தின் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் மட்டும் கிறிஸ்து இயேசுவின் கல்வாரி ரத்தம் பாய்வதாக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. 2 பேருடைய நடைகளும் ஆண்டவரை சீராய் காணப்பட, அவருடைய கால்களை பலப்படுத்தும்படியா, மான்களின் கால்களை போல உயர் ஸ்தலங்களில் நிற்கத்தக்கதான உன்னத பலனினால் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. புதிய ஊழியங்களுக்கான கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரை கேட்ட செய்தியின்படி புதிய தானியத்தின் அனுபவங்கள் ஆண்டவரை இதுவரை 25ஆம் ஆண்டு வரை கடந்து வந்த பாதைகளின் படியல்ல ஆண்டவரை நீங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் டைரக்ஷனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்து புதிய டோர்ஸ் ஓபன் பண்ணப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யாரை பார்த்து இவர்கள் பேசுகிறார்களோ, யார் யாருக்கு உங்களுடைய பிள்ளைகள் கவுன்சிலிங் கொடுக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் நீர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியாது உங்களுடைய பிள்ளைகளை கருவிகளாய் எடுத்து பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்து வந்த ஊழிய பதிவுகள் பிற்கால ஜன் சந்ததிக்கு பயன்படும்படியாக அவைகள் ஒழுங்குபடுத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். சகலத்தையும் நன்றாய் செய்தார் என்று சொல்லி, அப்படியா எல்லாவற்றையும் நன்றாய் நீர் பதிவெடுத்து தகப்பனே, அந்த காரியங்கள் எல்லாம் பிற்கால சந்ததிக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்து உபயோகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வனஜாக்காவையும் டேனியல் பிரதரையும் நீங்க ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டுல புதிய கிருபைகள் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். இனியவர்கள் தள்ளாடுவதில்லை, இவருடைய கால்களுக்குள்ளாக தேவ பலன் கடந்து செல்கிறது. இந்த வேளையிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட உன்னதத்தின் பலனினால் 2 பேரையும் இடைக்கட்டினதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்து எனும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you sister, thank you very much. Thank you brother. தொடர்ந்து வேலைக்குள்ள நம்ம ஜெபம் சொல்ல போகிறோம். சகோதரி ஜூலி சாந்திகா ஜெபித்துட்டார்கள். இப்போ சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் குடும்பத்திற்காக டாக்டர் சகாய் மீது அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு மெதுதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலே 2026வது வருடத்திலே ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்காக ஜெபிக்கும்படி இந்த முதலாவது வாரத்தை நீர் கொடுத்ததற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து சகோதரி மாலதி முத்துராஜ் குடும்பத்திற்காக உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. நன்றி அப்பா. தகப்பனே, உமது பிள்ளையை தாயின் கருவிலே தெரிந்தெடுத்து கொண்டு இவ்வளவாய் வளர்ப்பித்து எத்தனையாய் வாழ்க்கையில் உயர்வை காண செய்து ஆண்டவரே, கிருபையாய் உமது நாமத்தை பற்றி கொண்டிருக்க கிருபை பாராட்டினீரே, உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தாலும் கூட தகப்பனே, உமக்காக வைராக்கியமாக அவர்கள் செய்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் அறிவீரப்பா. எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியிலே அந்த அரசாங்க ஊழியத்திலே நேர்மையாக நின்று ஆண்டவருடைய பிள்ளையாக சாதித்து அவர்கள் வெளிவந்ததற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். நன்றி நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, அநேகரை கர்த்தருக்குள்ள தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வழி நடத்தியிருக்காங்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு கூட சாட்சியில கேட்டோம், ஒரு வார்த்தையை கொண்டு ஒரு மகனுடைய வாழ்க்கை மாறினது என்று. அதே போல ஆண்டவரே, தான் வேலை செய்கிற ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு அநேகரை அவர்கள் காயம் கட்டியிருப்பதை கர்த்தர் அறிவீரப்பா. நன்றி இயேசு சுவாமி. அன்பு சகோதரியுடைய ஊழிய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட இந்த ரிட்டையர்மெண்ட் காலங்கள்ல தேவனோடு கூட இன்னும் அதிகமான ஐக்கியத்தோடு சகோதரி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை ஆண்டவரை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யாருக்காகெல்லாம் அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அந்த நேரத்தில் தேவனுடைய கிருபை அந்தந்த குடும்பங்கள் மீது இறங்கட்டும், அந்தந்த காரியங்கள் மீது இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சகோதரியை பலப்படுத்துங்க. சரீரத்தின் பலவிதமான பலகீனம் இயேசு சுவாமி, அவையெல்லாம் மாறி சுகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே நல்ல சரீர சுகத்தை பலத்தை கொடுங்க. அதன் மூலமாக ஊழிய வாழ்க்கையிலே இன்னும் அவர்கள் அதிகமாக உற்சாகத்தோடு ஓட முடியும் அப்பா. கர்த்தர் தாமே இதற்கு துணை செய்யுங்கப்பா. அன்பு மகன் சைமனுக்காகவும் மருமகள் சுஜாதா மோனிக்காகவும் ஆண்டவரே உமது சமூகத்திலே வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே 10, 12, 13 வருஷங்கள் ஆகிவிட்டது இயேசு சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே உண்மையை பற்றி வாழ்கின்ற பிள்ளைகள் அப்பா. கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்வார் என்று எத்தனை விசுவாசத்தோடு இருக்கிறாங்கப்பா. ஆபிரகாமின் விசுவாசம் அந்த பிள்ளைகளுக்குள் இருப்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஓடி 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 ஊழியம் செய்யறாங்கப்பா. வேலை செய்கிற நாட்களிலும் கூட ஆண்டவரே ஊழியத்திற்காக அந்த பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருப்பதை நீர் அறிவீர் இயேசு சுவாமி. ஆண்டவரே அதற்கான பலனை நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே இன்று நாங்கள் கேட்டோமேப்பா, புதிய தானியம் என்று. ஆண்டவரே அந்த கருவிலே ஒரு புதிய சிசுவை வைங்க இயேசு சுவாமி. அவருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அதன் பொருட்டாக பிள்ளைகள் இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள் பலப்படுவார்களே, இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஓடுவார்களேப்பா. ஆண்டவரே பிள்ளைக்கு இந்த வருஷத்தில் தானே நீர் ஒரு நல்ல குழந்தையை கட்டளையிட போவதற்காக கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆன்லைன் ஜெபக்குழுவிலே நாங்கள் ஏறெடுத்த எத்தனையோ காரியங்களுக்கு கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கூறியிருக்கிறீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்திருக்கிறீர் அப்பா. இந்த அற்புதத்தை நீர் செய்ய போவதற்காக கொடி ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி. நன்றி அப்பா. ஆண்டவரே அதே போல சிவாவை அந்த காலேஜ்ல போய் படிக்க வச்சீங்க, புதிய வேலை கொடுத்திருக்கீங்க. நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே அவன் குடும்பத்திற்கு மூத்த மகனாக இருந்து ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவர் ஒரு அத்தையாக மாத்திரம் இல்லாமல் ஒரு தாயாக, ஆவிக்குரிய ஒரு தாயாக இருந்து அந்த 2 சிவாவையும் சாமையும், முகிலன் என்கிற சாமையும் ஆண்டவரே சகோதரி வழி நடத்தி வருகிறார்கள் அப்பா. அந்த பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவாய் நேசிக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிவீரப்பா. ஆண்டவரே சிவாவினுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க. அவன் ராத்திரியும் பகலுமா வேலை பார்க்கிறான்ப்பா. ஆண்டவரே எந்த ஏமாற்றத்திற்குள்ளும் பிள்ளை போய்விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. அவனுடைய எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அவன் அதிகமாக உந்தி தள்ளப்பட்டு கர்த்தரை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ளும்படியாக கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே அன்பு பிள்ளை சாம் என்கிற முகிலனுக்காக உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த காலேஜ்ல நீங்க தான் இடம் வாங்கி கொடுத்தீங்கப்பா. நீங்க தான் பிள்ளைக்கு அந்த சிவில் இன்ஜினியரிங் கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே அவன் எத்தனையாய் உமது வார்த்தையை பற்றி கொண்டிருக்கிறான். கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றிலும் நன்மை செய்வார் என்று சொல்லி தன்னுடைய அத்தை சொல்லி கொடுத்தபடியே அவன் ஒவ்வொரு நாளையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு தன்னுடைய நாட்களை எல்லாம் ஆரம்பிப்பதற்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. அன்பு பிள்ளை சாமை ஆசீர்வதிங்க. அவன் எழுதுகிற பரீட்சை, அவன் படிக்கிற பாடம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுங்க. ஆண்டவரே தன்னுடைய குடும்பமான அந்த அந்த விக்கிரக பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த 2 பிள்ளைகளும் மீண்டு வந்ததற்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரம். இன்னும் வாழ்க்கையிலே கர்த்தரை பற்றி கொண்டு அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே தங்கி இருக்கிற இடத்தை முழுவதுமாக பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் உண்கிற உணவையும் குடிக்கிற பானத்தையும் ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. தகப்பனே அந்த சிறு வயதிலே விதைக்கப்பட்ட அந்த விதை இயேசு சுவாமி அவருடைய வருங்காலத்தில் ஒரு பெரிய பலனை கொடுக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. அன்பு சகோதரி முழங்கால் படிக்கிட்டு இரவும் பகலுமாக தன்னுடைய குடும்பத்திற்காக போராடி கொண்டிருப்பதை கர்த்தர் அறிவீரே அப்பா. சகோதரருடைய சகோதரனையும் சகோதரியையும் அவர்களுடைய குடும்பத்தையும் கிறிஸ்துவின் பக்கமாக திருப்பும்படியாக ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்திலே நீங்க ஏவுங்கப்பா. சகோதரிக்கு இன்னும் பலத்தை கொடுங்க. ஆண்டவரே முழு குடும்பமாக எழும்பி கர்த்தர் செய்த நன்மைகளை துதித்து இன்னும் அநேகரை கர்த்தருக்குள் அவர்கள் வழி நடத்த ஆண்டவரே கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். தொடர்ந்து இந்த வேலை கூட நம்ம வரப்போகிற வாரத்திலே அதாவது சனிக்கிழமை சகோதரி மல்லிகா தேவாஸ் அவர்கள் நம்மோடு கூட புதிய காரியம் என்ற தலைப்பிலே நம்ம பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம யாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர்களுக்கு மூலமாக ஒரு நல்லதான வார்த்தை வர வேண்டும் ஜெபிப்போம். நேரத்தில் இணையர் வந்து இணைவார்கள் ஜெபிப்போம். அந்த நாளில் நம்ம
சபைகளுக்காக ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். எல்லாத்துக்கும் முக்கியமாக அந்த சாட்சியின் வாரம் அது. ஐயா, இந்த வாரத்திலே கர்த்தர் செய்த அற்புதங்களை, சாட்சிகளை எல்லாரும் வந்து பங்கு பெறுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்த வேலை கூட நம்ம முடிவு ஜெபத்திற்கு வருகிறோம். முடிவு ஜெபத்தை சகோதரி ஜெரியோசன் இல்லையா? சரி, ஓகே. ஹேமாவில் ஜெபம் பண்ணுவாங்க. ஹேமா சிஸ்டர் இருக்கீங்களா? இருக்கேன் பிரதர். அது இதுல பண்ண தெரியல. அது ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் ஆண்டவரே 3வது ஜெப கூடுகையை ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்துல கூடி வர நீர் கிருபை தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அநேக குடும்பங்களுக்காக ஜெபித்த ஜெபங்களை நீர் கேட்டீரப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை பொறுப்படுத்தி நடத்துகிற உங்களுடைய தாசர்களுக்கு வேண்டிய கிருபைகள் உண்டாக என் தேவன் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நன்மையாய் பொழிந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வருகிற நாட்களிலும் ஆண்டவரே, சனிக்கிழமையில நாங்கள் மீண்டுமாய் உங்களுடைய சமூகத்துல கூடி வரும்போது கர்த்தர் தாமே ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் பிரசனத்தை வெளிக்காட்டுவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்க நீர் கிருபை தருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஜெப பங்காளர்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களும் கேட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் கேட்கப்படாத விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை வருகிற நாட்கள பதிலை பெற்றுக் கொள்கிற விண்ணப்பங்களாய் மாறிவிட்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்துல பராமரிப்பும் பாதுகாவலும் உண்டாதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஊழியம் விருத்தி அடைய தகப்பனே, இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை இதுல பங்கு பெற்று ஆண்டவரை உடைய நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள இந்த புதிய ஆண்டுல புதிய கிருபைகளை தேவன் தருவதற்காய் நன்றி நன்றி நன்றி. ஏசு கிறிஸ்து எனும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஸ்தோத்திரம். எழுப்போம். பரமனித எங்கள் பிதாவே, நாமம் பிரசித்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பிரமணம் செய்யப்படுவது போல உண்மையை செய்யப்படுவதாக. நல்ல எங்களுக்கு தாரும், எங்களுடைய சொல்கள் பேசப்படாமல் தீமனை சேர்த்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னே. ஆமேன். நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றுமாக கொண்டு தங்கியிருப்பதாக. ஆமேன். துதி கனமாகிமையுமகி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையுமகி ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகிமையுமகி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையுமகி ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அந்த யாவருக்கும் நன்றி. கர்த்தர் விசேஷமாக நல்ல அருமையான ஒரு செய்தி கொடுத்த மகள் ஹேமாராஜ் அவர்களை கர்த்தர் விசேஷமா ஆசீர்வதிப்பாராக. அவருடைய எதிர்காலத்திலே நல்ல ஊழியர் செய்யும்படியாக அவரை கர்த்தர் ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் யாருமே வருகிற சனிக்கிழமை வாருங்கள். விசேஷமாக நல்ல சாட்சிகளை கொண்டு வாருங்கள். உங்க சாட்சியை கேட்க ஆயத்தமாக இருப்பேன். இன்னைக்கு அருமையான சாட்சியை சகோதரி ஹேமாராஜ் சொன்னாங்க. அது ரொம்ப, அதாவது கிரிட்டிக்கலான சாட்சி. அது மாத்திரம் இல்ல, அது முக்கியமா அந்த நேரத்துல நம்ம சொல்லப்பட்ட சாட்சி. அதுக்காக அவர் குழுதுக ஜெபம் பண்றதுக்கு ஏற்ற விதமா இருந்தது. நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அதே விதமா நீங்கள் சாட்சிகளை கொண்டு வாங்க.